ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்களோட ப்ரெக்னன்சியோட 10th வீக்கில் 10வது வாரத்தில் என்னென்ன மாற்றங்கள் இருக்கும் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். உங்கள் பேபியோட லென்த் பார்த்தீங்கன்னா 3.2 சென்டிமீட்டர் அல்லது 1.3 இன்ச்சஸ் வரைக்கும் இருப்பாங்க. வெயிட் இந்த டைமில் 35 கிராம் அளவுக்கு இருப்பாங்க. அதாவது ஒரு ஸ்ட்ராபெரியோட சைஸுக்கு இருப்பாங்க. ஸோ இதெல்லாமே அப்ராக்சிமேட்டான ஒரு மெஷர்மெண்ட்ஸ் தான். ஸோ இந்த வீக்கில் 10வது வாரத்தில் பார்த்தீங்கன்னா அவங்களோட போன்ஸ் ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். போன் டெவலப்மெண்ட் நல்லாவே இருக்கும். அவங்களோட போன் செல்கள் இந்த டைமில் சாஃப்டாக தான் இருக்கும். ஆனால் நாட்கள் போக போக அவங்களோட போன் ரொம்ப ஹார்டாக ஆரம்பிக்கும். ஸோ 13 வீக்ஸில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹார்டாகும். அதுக்கப்புறம் அவங்களோட ஃபேஸில் ஜா இருக்கு இல்லையா, தாடை பகுதி, அந்த போனுமே டெவலப் ஆக ஆரம்பிக்கும். அவங்களோட பற்கள் வளர தேவையான அந்த பட்ஸும் டெவலப் ஆகி இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா அவங்களோட மூமெண்ட், உங்கள் பேபி இந்த டைமில் மூவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அந்த மூமெண்ட் நம்மளால் ஃபீல் பண்ண முடியாது. நீங்கள் ஸ்கேனில் பார்க்கும்போது அவங்க மூவ் பண்ணுறது நம்மளால் பார்க்க முடியும். அடுத்து அவங்களோட அசைவை நம்ம ஃபீல் பண்ணுறதுக்கு 5 மாதம் 6 மாதம் வரைக்கும் கூட ஆகும். 5 மாதத்துக்கு அப்புறம் தான் நமக்கு ஃபீல் பண்ணக்கூடிய அளவுக்கு அசைவுகள் இருக்கும். அது வரைக்கும் நம்ம ஸ்கேனில் மட்டும்தான் பார்க்க முடியும். அந்த அசைவுகள் ரொம்ப சின்ன சின்ன அசைவுகளாக தான் இருக்கும். ஸோ அதனால் நம்மளால் ஃபீல் பண்ண முடியாது. அதுக்கு நீங்கள் 5 மாதம் 6 மாதம் வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஸோ இதுதான் 10th வீக்கில் நடக்கக்கூடிய சேஞ்சஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.